வணக்கம், இது ஜான்சி அரிசுவை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ப்ளம் கேக்குக்கு நிறைய நட்ஸ் எல்லாம் தேவைப்படும், அதனால எல்லா நட்ஸும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இதுக்கு என்னென்ன நட்ஸ்லாம் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, செரி 50 கிராம், ட்ரை கிரேப்ஸ் 25 கிராம், ட்ரை பிளாக் கிரேப்ஸ் 25 கிராம்ஸ், முந்திரி 25 கிராம், பாதாம் 25 கிராம், டூட்டி ஃப்ரூட்டி 50 கிராம். இது கூட நீங்கள் வேறு நட்ஸ் வேறு ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நட்ஸை ஊற வைக்கிறதுக்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். நாங்கள் இந்த நட்ஸ் முங்குற அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கோம். இந்த நட்ஸ்லாம் முழுசாக போடக்கூடாதா, அதனால சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நட்ஸையும் ட்ரை ஃப்ரூட்ஸையும் ஒன்றா சேர்ந்து கலந்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற ஆரஞ்சு ஜூஸை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 6 hours ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட் கேக்குக்கு தேவையான பட்டரை உருக்கி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சுகரை நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு 1/2 கப் சுகர் எடுத்துக்கணும். இப்போ இதுல கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுகர் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ சுகர் கேரமலைஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேக் மாவுக்கு தேவையான பொருட்கள்: பட்டர் 1/2 கப், சுகர் 1 கப், மைதா 1 கப், பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், 4 முட்டை, ஒரு சின்ன பீஸ் சுக்கு, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை. இப்போ அந்த ஸ்பைசஸ் எல்லாம் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அந்த ஸ்பைசஸ் மட்டும் அரைக்கிறது கஷ்டம். இதுக்கு எடுத்து வச்சிருக்கிற சுகர்ல இருந்து 1/2 கப் சுகர் மட்டும் எடுத்து இந்த ஸ்பைசஸ் கூட சேர்த்து நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 4 முட்டை எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உருக்கி வச்சிருக்கிற பட்டர் இது கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் சுகர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பைசஸோடு சேர்த்து பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சுகரையும் இது கூட சேர்த்துக்கலாம்.
இது நல்லா மிக்ஸ் ஆனதும் மைதாவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பேக்கிங் சோடாவை இது கூட போட்டுடலாம். அப்புறம் பேக்கிங் பவுடர் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் கேரமலைஸ் பண்ணி வச்சிருக்கிற சுகரை இது கூட சேர்த்துக்கலாம். இதுதான் கேக்குக்கு அந்த பிரவுன் கலர் தரும். 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஊற வச்சிருக்கிற நட்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ இந்த கேக் ட்ரேயை சுற்றி நல்லா பட்டர் தடவிக்கலாம். இப்போ இந்த ட்ரேல பட்டர் பேப்பர் ஒட்டிக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை இந்த ட்ரேல ஊற்றிடலாம். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் அதில் உப்பு போட்டுக்கணும். இப்போ பாத்திரத்துக்கு நடுவில் கலவடை வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே இந்த கேக் ட்ரேவை வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சு 1.5 hours மூடி வச்சிடலாம். இப்போ 1.5 hours ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதை ஒரு குச்சி வச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். குச்சியில் மாவு ஓட்டல, அதனால நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த கேக்கில் இருந்து அந்த பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். கேக் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இனி டேஸ்ட் பண்ண வேண்டியதான். கேக்கு நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிருக்கு. பஞ்சு மாதிரி இருக்கு. சாப்பிட்டு பார்த்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. நீங்களும் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. உங்களுக்கு எங்கள் அம்மா பண்ண கேக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.